Hello friends, welcome to Saria Samaiyal. இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மத்தி மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. குழம்புக்கு தேவையான மத்த பொருட்களை பார்த்துடலாம். 4 தக்காளி, 3 பீஸ் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். 3 வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேங்க. இது நான் வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூள். அது தேவையான அளவு. இது மீன் குழம்பு மசாலா. தேவையான அளவு உப்பு. தாளிக்க கடுகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். புளி ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு ஊற வச்சிருக்கேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க. 4 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்குங்க. நம்ம 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது குழம்பு மிளகாத்தூளுங்க. இது மீன் குழம்பு மசாலா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போட்டோங்க. பாருங்க, மசாலா நல்லா வதங்கியிருக்குங்க. பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்தாச்சுங்க. நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகாவை சேர்த்துக்கலாங்க. நான் லேசாக கீறி வச்சுருக்கேன். 3 மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாங்க. பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சிருக்கு. எண்ணெயாகவும் தண்ணியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு காரமெல்லாம் இப்போது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் இதில் சேர்த்துக்கிறேன். மீன் வேகிறதுக்கு 5 நிமிஷம் போதுங்க. மசாலாலாம் நல்லா கொதிச்சுட்டு நீங்கள் மீனெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் அதில் மீன் வெந்துடும். மீனெல்லாம் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக கலக்குங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும். நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். இது மத்தி மீன்ன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
மீன் நல்லா வெந்திருக்கு. மெதுவாக கலக்கி விடணும் இந்த ஸ்டேஜில், எல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த மத்தி மீன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.